அனைவருக்கும் வணக்கங்க. இன்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. பராபவ வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி. இன்றைக்கி விடியற் காலையில் 2:10 அப்புறமா அமாவாசை திதி தொடங்கி நாள் முழுவதும் இருக்குதுங்க. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை இருக்குதுங்க. மாலை 4:45 முதல் 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. இன்றைய நாளுக்கான ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரை இருக்குதுங்க. இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் இறங்காமல் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து இன்றைய விசேஷம்னு பார்த்தா இன்றைக்கி சர்வ அமாவாசை. புதன்கிழமையில் வர்ற இந்த புண்ணிய அமாவாசை நாளில் முன்னோர் ஆசியும் குடும்ப செழிப்பும் ஆரோக்கியமும் கிடைக்கிறதுக்காக முன்னோர்களை நினச்சி வழிபடுறது ரொம்ப சிறப்பை தருங்க. இந்த வீடியோவோட இறுதியில் நாளைய விசேஷம் பற்றியும் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை மறக்காமல் முழுவதுமாக பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களோட மனசு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்குங்க. காலை 9:10 வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. பூசம் சனி பகவானோட நட்சத்திரம் அப்படிங்கிறதால காலையில் எழுந்ததும் குடும்பத்தோட பொறுப்புகள் பற்றியும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறமா காலை 9:10 மேலே சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. ஆயில்யம் புதன் பகவானோட நட்சத்திரம். மேஷராசிக்கு புதன் 3 மற்றும் 6ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால உங்களோட முயற்சிகளில் ஒரு பெரிய வேகம் பிறக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப நாளாக உங்கள் மேலே இருந்த தவறான புரிதல்கள் நீங்கி உங்களோட உண்மையான உழைப்புக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. இது உங்களை ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல மாற்றம் இன்றைக்கி உங்களை தேடி வரக்கூடிய சூழல் இருக்குங்க. குறிப்பாக தொழில் செய்கிறவங்களுக்கு பணப்புழக்கம் ஓரளவுக்கு தாராளமாக இருக்கிறதால முக்கியமான தேவைகளை சுலபமாக பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நாளாக வசூலாகாத பழைய பாக்கிகள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய வியாபார வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். பணவரவுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். எதிர்பார்த்திருந்த பணம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தாமாகவே முன் வந்து உதவி செய்வாங்க. பெண்களுக்கு இன்றைக்கி குடும்பத்தில் எல்லாரும் உங்களோட அன்பை புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி படிப்பில் நல்ல ஆர்வம் பிறக்கும். காலை 9:15 முதல் 10:15 வரை இருக்கிற குரு ஓரையில் நீங்கள் புதிய வேலைக்கான முயற்சிகளை எடுப்பது சாதகமாக அமையலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவுகள் மூலமாக மகிழ்ச்சி வரலாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்றைக்கி நீங்கள் முன்னோர்களை மனசார நினச்சி வழிபடுறது குடும்பத்தில் பெரிய நிம்மதியை தருங்க. ரிஷபராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்கள் குடும்ப உறவுகளோட அருமையை நீங்கள் ரொம்ப ஆழமாக உணர்வீங்க. காலை 9:10 வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. ரிஷபராசிக்கு சனி தர்ம கர்மாதிபதி அப்படிங்கிறதால காலையிலேயே ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் ஆன்மீக சிந்தனையும் உங்களுக்குள்ளே உருவாகுங்க. அதுக்கப்புறமா காலை 9:10 மேலே சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. ஆயில்யம் புதன் பகவானோட நட்சத்திரம். ரிஷபராசிக்கு புதன் 2 மற்றும் 5ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால 9 மேலே உங்கள் குடும்பத்தில் ரொம்ப அன்பான சூழ்நிலை நிலவுங்க. உங்கள் குழந்தைங்க உங்கள் மேலே காட்டுற பாசம் உங்களை கண்ணீர் மல்க வைக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப சிறப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்குங்க. உங்களோட பேச்சு திறமையால் பெரிய பிஸ்னஸ் டீல்களை இன்றைக்கி சுலபமாக முடிப்பீங்க. முக்கியமாக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களோட ஆதரவு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குங்க. உத்தியோகத்தில் வேலைப்பளு கொஞ்சம் குறைஞ்சி உங்களோட ஐடியாக்களுக்கு மேல் அதிகாரிகள் பெரிய மதிப்பு கொடுப்பாங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு சீராக இருக்கிறதால குடும்பத்தோட தேவைகளை குறைவில்லாமல் நிறைவேற்றுவீங்க. உங்களோட நீண்ட நாள் சேமிப்பு திட்டங்கள் இன்றைக்கி நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கலாங்க. பெண்களுக்கு இன்றைக்கி கணவர் உங்களோட மனசு புரிஞ்சு நடந்துக்குவார். அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வியில் நல்ல ஈடுபாடும்
ஆசிரியர்கிட்ட நல்ல பெயரும் கிடைக்குங்க. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்கிற சுக்கிர ஓரையில் நீங்கள் குடும்பத்தோட நேரம் செலவிடுவது இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள உதவுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் காரியங்கள் சிறக்கலாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாகலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமியை நினச்சி நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது உங்களோட பொருளாதார நிலையை உயர்த்துங்க. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு பண வரவும் மன நிறைவும் ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய நாளுங்க. காலை 9:10 வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சனி பகவான் உங்களுக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதி அப்படிங்கிறதால காலையில் சில குழப்பங்கள் இருந்தாலும் குலதெய்வத்தோட அருளால் எல்லாமே சரியாக்கிடுங்க. அதுக்கப்புறமா காலை 9:10 மேலே சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. ஆயில்யம் உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானோட நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் புதன் 4ஆம் இடத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதால உங்களோட தனிப்பட்ட செல்வாக்கு இன்றைக்கி ரொம்ப உயருங்க. வேலையில் எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் அதை உங்களோட புத்திசாலித்தனத்தால் ரொம்ப சுலபமாக கடந்து போயிடுவீங்க. வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அவங்களோட நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக அமையுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்களை ரொம்ப நம்பி வருவாங்க. அவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களை நெகிழ வைக்குங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு தாராளமாக இருக்குங்க. முக்கியமாக ரொம்ப நாள் அட்கிருந்த ஒரு தொகை இன்றைக்கி கைக்கு வந்து சேரக்கூடிய நல்ல சூழல் உருவாகலாங்க. நீண்ட நாளாக வாங்க நினச்ச ஒரு பொருளை இன்றைக்கி வாங்கி குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவீங்க. புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து ஒரு பாசமான செய்தி வந்து மனசை குளிர வைக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப உற்சாகமான நாளுங்க. படிப்பில் நல்ல கவனம் இருக்குங்க. காலை 6 முதல் 7 வரை இருக்கிற புதன் ஓரையில் நீங்கள் புதிய வேலைகளை திட்டமிடுவது நல்ல பலனை தரக்கூடும். மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கலாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் வரக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைக்கி நீங்கள் விஷ்ணு பகவானை மனசார வேண்டிட்டு வேலையை தொடங்கிறது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை தருங்க. கடகராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்கள் மனசு ரொம்பவும் சென்டிமெண்ட்டாகவும் உணர்ச்சிகரமாகவும் இருக்குங்க. காலை 9:10 வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியிலேயே பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சனி பகவான் உங்களுக்கு 7 மற்றும் 8ஆம் அதிபதி அப்படிங்கிறதால காலையில் கொஞ்சம் சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க. வாழ்க்கை துணை மேலே சின்னதாக ஒரு கோபமும் அன்பும் கலந்து வருங்க. அதுக்கப்புறமா காலை 9:10 மேலே சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. ஆயில்யம் புதன் பகவானோட நட்சத்திரம். கடகராசிக்கு புதன் 3 மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால 9 மேலே உங்களோட தைரியம் கொஞ்சம் அதிகமாகுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களோட கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. இருந்தாலும் வெளியூர் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் வரலாங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களோட பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கலாங்க. அதனால் நேரத்தை சரியாக திட்டமிட்டு வேலை செய்கிறது ரொம்ப அவசியமுங்க. வியாபாரத்தில் வரவுக்கேற்ற செலவும் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் எந்த ஒரு வீண் செலவும் செய்யாமல் பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக கையாளுவது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானதுங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். ஆனால் அதே சமயம் எதிர்பாராத சில குடும்ப செலவுகளும் வந்து சேரக்கூடிய சூழல் உருவாகலாங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாமல் உடனுக்குடன் முடிச்சிடுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றவங்க படுற கஷ்டத்தை பார்த்து உங்கள் மனசு இறக்கப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்வீங்க. பெண்களுக்கு இன்றைக்கி தியாக மனப்பான்மை அதிகமாக இருக்குங்க. குடும்பத்துக்காக உங்களை நீங்களே அர்ப்பணிச்சுக்குவீங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி படிப்பில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. காலை 7 முதல் 8 வரை இருக்கிற சந்திர ஓரையில் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பது சாதகமாக அமையலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணம் சம்பந்தமான சிந்தனைகள் வரலாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி ரொம்ப முக்கியமுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் நிதானம் தேவைங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். இன்றைக்கி நீங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு வேலையை தொடங்கிறது உங்களுக்கு முழுமையான மன நிறைவை கொடுக்குங்க. சிம்மராசிக்காரர்களே, இன்றைக்கி தனிமையில் கொஞ்சம் நேரம் செலவிடணும்னு உங்கள் மனசு ஏங்குங்க.
காலை 9:10 வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சனி பகவான் உங்களுக்கு 6 மற்றும் 7ஆம் அதிபதி அப்படிங்கிறதால காலையில் பழைய கடன்கள் அல்லது குடும்ப பிரச்சனைகள் பற்றின சிந்தனைகள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறமா காலை 9:10 மேலே சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. ஆயில்யம் புதன் பகவானோட நட்சத்திரம். சிம்மராசிக்கு புதன் 2 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால உங்களோட கவலைகள்லாம் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்குங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். உங்களுக்கே தெரியாமல் மறைமுகமாக இருந்த சேமிப்புகள் அல்லது முதிர்வடைந்த பாலிசிகள் மூலமாக ஒரு பெரிய தொகை கைக்கு வரக்கூடிய சூழல் உருவாகலாங்க. தொழில் சம்பந்தமாக ரொம்ப நாளாக இருந்து வந்த போட்டிகள் விலகி இன்றைக்கி ஒரு சுமூகமான நிலை காணப்படுங்க. உத்தியோகத்தில் உங்களோட நீண்ட நாள் உழைப்புக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பான அங்கீகாரம் கிடைக்குங்க. தொழிலில் புதுசாக ஏதாவது முதலீடு செய்ய நினச்சா அதற்கான சரியான வழிகாட்டுதல் இன்றைக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்புகளால் வியாபாரத்தில் ஒரு சில நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்களோட பொருளாதார நிலை ஓரளவுக்கு மேம்படுறதால மனசில் இருக்கிற பாரம் கொஞ்சம் குறையுங்க. உங்களுக்கு உதவி செஞ்சவங்களை நினச்சி உங்கள் மனசு ரொம்ப நெகிழ்ச்சி அடையுங்க. பெண்களுக்கு இன்றைக்கி உங்களோட தேவைகளை குடும்பத்தார் புரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றி வைப்பாங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி வெளிநாடு அல்லது வெளியூரில் போய் படிக்கணும்னு நினைக்கிற ஆசைகள் ஈடேறுங்க. காலை 10:30 முதல் 11:30 வரை இருக்கிற செவ்வாய் ஓரையில் நீங்கள் நிலுவையில் உள்ள வேலைகளை முடிப்பது நல்ல பலனை தரக்கூடும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்களுக்கான வாய்ப்பு அமையுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கவலைகள் கொஞ்சம் குறையலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் முயற்சிகள் சாதகமாகலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. இன்றைக்கி நீங்கள் சூரிய பகவானை மனசார வேண்டிட்டு வேலையை தொடங்கிறது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. கன்னிராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான லாபகரமான நாளுங்க. காலை 9:10 வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சனி பகவான் உங்களுக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதி அப்படிங்கிறதால காலையிலேயே குழந்தைங்க மூலமாக ஒரு பெருமையான செய்தியை கேட்டு உங்கள் மனசு ரொம்ப நெகிழ்ந்து போகுங்க. அதுக்கப்புறமா காலை 9:10 மேலே சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. ஆயில்யம் உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானோட நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் புதன் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதால இன்றைக்கி உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குங்க. பிஸ்னஸில் செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய ஆர்டர் இன்றைக்கி உறுதியாக வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களோட ஐடியாக்களுக்கு மேலதிகாரிகள் பெரிய மதிப்பு கொடுப்பாங்க. அது உங்களை ரொம்ப பெருமைப்பட வைக்குங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தாராளமாக இருக்குங்க. எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய நல்ல சூழல் உருவாகலாங்க. இதனால் உங்களோட நீண்ட நாள் கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வழி பிறக்குங்க. வேலை தேடுற இளைஞர்களுக்கு நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய பிரகாசமான சூழல் இருக்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. பெண்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு பொருள் கணவர் மூலமாக பரிசாக கிடைக்குங்க. அது உங்கள் கண்ணில் ஆனந்த கண்ணீரை வர வைக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வியில் ரொம்ப பிரமாதமான வெற்றி காத்துக்கிட்டு இருக்குங்க. காலை 6 முதல் 7 வரை இருக்கிற புதன் ஓரையில் நீங்கள் புதிய வியாபார யுத்திகளை சிந்திப்பது சாதகமாக அமையலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் சுமூகமாகலாங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வர வாய்ப்பு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் காணப்படுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. இன்றைக்கி நீங்கள் பெருமாளை நினச்சி துளசி மாலை சாத்தி வழிபடுறது உங்களை எப்பவும் பாதுகாப்பாக வச்சுக்குங்க. துளாராசிக்காரர்களே, இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி கிடைக்குங்க. காலை 9:10 வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சனி பகவான் உங்களுக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதி அப்படிங்கிறதால காலையிலேயே மனசில் ஒரு பெரிய நிம்மதியும் வீட்டில் ரொம்ப அமைதியான சூழ்நிலையும் இருக்குங்க. அதுக்கப்புறமா காலை 9:10 மேலே சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. ஆயில்யம் புதன் பகவானோட நட்சத்திரம். துலா ராசிக்கு புதன் 9 மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால 9 மணிக்கு மேலே உங்களோட அப்பா வழியிலேருந்து ஒரு பெரிய ஆதரவும் பாசமும் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உங்களோட நேர்மையான உழைப்புக்கு இன்றைக்கி ரொம்ப பெரிய பாராட்டு கிடைக்குங்க. அது உங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெருமையை தேடித்தருங்க.
சுயதொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி உங்களோட பொறுமைக்கும் உழைப்புக்கும் ஏற்ற நல்ல சன்மானம் கிடைக்குங்க. வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது மாற்றம் செய்ய நினச்சா அதற்கான சரியான ஆலோசனைகள் இன்றைக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. உங்களோட பொருளாதாரம் ஓரளவுக்கு சீராக இருக்கிறதால குடும்பத்துக்காகவும் சுபகாரியங்களுக்காகவும் ஓரளவுக்கு தாராளமாக செலவு செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்ல காரியங்களுக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் கொஞ்சம் பணம் செலவு செய்வீங்க. அது உங்கள் மனசுக்கு பெரிய புண்ணியத்தை சேர்த்த திருப்தியை தருங்க. பெண்களுக்கு இன்றைக்கி மாமியார் வீட்டில் உங்களோட பொறுமைக்கும் அன்பிற்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாகுங்க. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்கிற சுக்கிர ஓரையில் நீங்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்களை பேசுவது இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள உதவுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சமூகத்தில் மரியாதை கிடைக்கலாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிறைவு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். இன்றைக்கி நீங்கள் அம்பாளை நினச்சி குங்கும அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சியை தருங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்கள் மனசில் ஒரு பெரிய தெய்வீக அமைதியும் இறை பக்தியும் நிறைஞ்சிருக்குங்க. காலை 9:10 வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சனி பகவான் உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதி அப்படிங்கிறதால காலையில் உங்களுக்குள்ள ஒரு அசாத்தியமான தைரியமும் சுறுசுறுப்பும் இருக்குங்க. அதுக்கப்புறமா காலை 9:10 மேலே சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. ஆயில்யம் புதன் பகவானோட நட்சத்திரம். விருச்சிக ராசிக்கு புதன் 8 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத சில லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். இருந்தாலும் பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த ப்ரமோஷன் அல்லது சம்பள உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் சாதகமாக அமையலாங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களோட ஆதரவு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு தொழில் நல்லபடியாக நடக்குங்க. ஆனால் அதே சமயம் 8ஆம் அதிபதியோட பலன் சேர்றதால உங்களோட ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாமல் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு இன்றைக்கி அப்பா அல்லது அண்ணன் வழியிலிருந்து நெகிழ்ச்சியான சில உதவிகள் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாளுங்க. வெளிநாட்டில் படிக்கிற வாய்ப்புகள் தேடி வரலாங்க. காலை 7 முதல் 8 வரை இருக்கிற சந்திர ஓரையில் நீங்கள் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய லாபத்தை தருங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் காணப்படுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நன்மைகள் தேடி வர வாய்ப்பு இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. இன்றைக்கி நீங்கள் முருகப்பெருமானை மனசார நினச்சி வழிபடுறது உங்களை எப்பவும் பாதுகாப்பாக வச்சுக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமுங்க. காலை 9:10 வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சனி பகவான் உங்களுக்கு 2 மற்றும் 3ஆம் அதிபதி அப்படிங்கிறதால காலையில் குடும்பத்தில் சின்னதாக வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக அனுசரித்து போங்க. அதுக்கப்புறமா காலை 9:10 மேலே சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. ஆயில்யம் புதன் பகவானோட நட்சத்திரம். தனுசு ராசிக்கு புதன் 7 மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால 9 மேலே உங்களோட வாழ்க்கை துணை உங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க. இது உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய நெகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இன்றைக்கி எந்த ஒரு புதிய முடிவுகளையும் எடுக்காமல் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்கிறது தாங்க புத்திசாலித்தனம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிறது உங்களை பாதுகாக்குங்க. பண விவகாரங்களில் யாருக்கும் இன்றைக்கி ஜாமீன் கையெழுத்து போடுறதையோ அல்லது கடன் கொடுக்கறதையோ முற்றிலும் தவிர்த்து எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி புதுசாக எந்த ஒரு பெரிய பண பரிவர்த்தனைகளும் செய்யாமல் தள்ளி போடுறது ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு இன்றைக்கி மனசில் கொஞ்சம் இனம் புரியாத கவலைகள் வரலாங்க.
அதனால் தியானம் பண்ணுறது மனசுக்கு ஆறுதலை தரும். மாணவர்களுக்கு இன்றைக்கி படிப்பில் கவனம் சிதறாமல் பார்த்துக்கிறது முக்கியமுங்க. காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கிற புதன் ஓரையில் நீங்கள் இறைவனை மனசார வேண்டிட்டு அமைதியாக வேலையை தொடங்குவது இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள உதவுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் பொறுமை தேவைங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி காப்பது அவசியமுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில் நிதானம் தேவைங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைக்கி நீங்கள் சந்திராஷ்டம தோஷம் விலகிறதுக்கு காலையில் எழுந்ததும் சிவபெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு அமைதியாக வேலையை தொடங்குங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. மகர ராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணை மேலே இருக்கிற அன்பும் காதலும் மனசில் நிறைஞ்சிருக்குங்க. காலை 9 மணி 10 நிமிடம் வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. பூசம் உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானோட நட்சத்திரம் அப்படிங்கிறதால காலையில் உங்களுக்குள்ள ஒரு தெளிவான சிந்தனையும் தன்னம்பிக்கையும் பிறக்குங்க. அதுக்கப்புறமா காலை 9 மணி 10 நிமிடத்துக்கு மேலே சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. ஆயில்யம் புதன் பகவானோட நட்சத்திரம். மகர ராசிக்கு புதன் 6 மற்றும் 9ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால வேலை பார்க்குற இடத்துல இருந்த சில மறைமுகமான நெருக்கடிகளை உங்களோட புத்திசாலித்தனத்தால் ரொம்ப சுலபமாக முறியடிப்பீங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு நண்பன் மாதிரி கூட இருந்து உதவி செய்வார். இது உங்களை ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்குங்க. வியாபாரத்தில் கூட்டாளிகள் உங்களை ரொம்ப நம்புவாங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. தொழில் சம்பந்தமாக நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல தகவல் இன்றைக்கி உங்களை தேடி வரலாங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு சீராக இருக்குங்க. உங்களோட விடாமுயற்சியால் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் உங்களோட கடின உழைப்புக்கு தகுந்த மரியாதை கண்டிப்பாக கிடைக்குங்க. பெண்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாளுங்க. குடும்பத்தில் உங்களோட மதிப்பு உயருங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி போட்டித் தேர்வுகளில் கலந்துக்கிறவங்களுக்கு சாதகமான ரிசல்ட் வருங்க. மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை இருக்கிற சுக்கிர ஓரையில் நீங்கள் தொழில் கூட்டாளிகளோட முக்கியமான விஷயங்களை விவாதிப்பது நல்ல பலனை தரக்கூடும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரலாங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் சுமூகமாகலாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவுக்கான வழிகள் தெரிய வரலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். இன்றைக்கி நீங்கள் சனீஸ்வர பகவானை நினச்சி எல் தீபம் ஏற்றி வழிபடுறது உங்களை பாதுகாப்பாக வச்சுக்குங்க. கும்பராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களோட விடாமுயற்சிக்கு கிடைக்க போகிற வெற்றியை நினச்சி உங்கள் மனசு ரொம்ப பெருமைப்படுங்க. காலை 9 மணி 10 நிமிடம் வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. பூசம் உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானோட நட்சத்திரம் அப்படிங்கிறதால காலையிலேயே எந்த சவாலையும் சந்திக்கிற அசாத்தியமான தைரியம் உங்களுக்குள்ளே இருக்குங்க. அதுக்கப்புறமா காலை 9 மணி 10 நிமிடத்துக்கு மேலே சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. ஆயில்யம் புதன் பகவானோட நட்சத்திரம். கும்பராசிக்கு புதன் 5 மற்றும் 8ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால உங்களோட பூர்வ புண்ணிய பலனால் இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிற பல பிரச்சனைகள் தானாக விலகிடுங்க. உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக இருந்த வேலைப்பளு குறைஞ்சி மனசுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்குங்க. தொழிலில் இருந்து வந்த சிறு சிறு தடைகளெல்லாம் நீங்கி இன்றைக்கி விறுவிறுப்பாக வேலை நடக்குங்க. செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்திருந்த பணம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. அதனால் உங்களோட முக்கிய தேவைகளை சுலபமாக நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த போட்டியாளர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்குங்க. ஆனால் 8ஆம் அதிபதியோட பலன் சேர்றதால வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியமுங்க. உங்களோட குழந்தைங்க உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. இது உங்கள் மனசை நெகிழ வைக்குங்க. பெண்களுக்கு இன்றைக்கி மறைமுக எதிர்ப்புகள் விலகி நிம்மதி கிடைக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க. காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை இருக்கிற குரு ஓரையில் நீங்கள் கடன்களை அடைக்கிறதுக்கான திட்டங்களை வகுப்பது சாதகமாக அமையலாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் விலக வாய்ப்பு இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாட்டு செய்திகள் வரக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஓரளவுக்கு கைகூடுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைக்கி நீங்கள் விநாயக பெருமானை மனசார நினச்சி வழிபடுறது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குங்க. மீனராசிக்காரர்களே,
இன்றைக்கி உங்கள் மனசு முழுக்க அன்பும் கற்பனை வளமும் ரொம்ப சிறப்பாக நிறைஞ்சிருக்குங்க. காலை 9:10 வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. சனி பகவான் உங்களுக்கு 11 மற்றும் 12ஆம் அதிபதி அப்படிங்கிறதால காலையில் சில லாபங்களும் சுபமான செலவுகளும் உங்களை தேடி வருங்க. அதுக்கப்புறமா காலை 9:10 மேலே சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு மாறுறாருங்க. ஆயில்யம் புதன் பகவானோட நட்சத்திரம். மீன ராசிக்கு புதன் 4 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால 9 மேலே வீட்டில் ரொம்ப நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலை நிலவுங்க. உங்கள் அம்மாவோட பாசமும் அரவணைப்பும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்குங்க. அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் தேடித்தருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப பெரிய ஆதரவாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் உங்களோட ஐடியாக்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்குங்க. நீங்கள் சொல்கிற ஆலோசனைகளை மேலதிகாரிகள் ஏற்றுக்குவாங்க. சுயதொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கான சூழல் அமையலாங்க. உங்களோட கடின உழைப்புக்கு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமான பலன் கிடைக்குங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். எதிர்பார்த்திருந்த பணம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இன்றைக்கி உங்களோட திறமைகளை வெளி உலகம் அங்கீகரிக்கும். அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தருங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாளுங்க. ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் நல்லபடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. காலை 7 முதல் 8 வரை இருக்கிற சந்திர ஓரையில் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட எதிர்காலம் பற்றி திட்டமிடுவது இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள உதவுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்களுக்கான சூழல் அமையலாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியான செய்திகள் வரக்கூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். இன்றைக்கி நீங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு வேலையை தொடங்குறது உங்களுக்கு பாதுகாப்பை தருங்க. நாளைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆகஸ்ட் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் ரொம்ப உகந்த நாளுங்க. நாளைக்கு காலையில் வீட்டில் குரு பகவானை நினச்சி தீபமேற்றி மஞ்சள் நிற பூக்கள் சாத்தி வழிபடுறது உங்களோட எல்லா காரிய தடைகளையும் நீக்கி குடும்பத்தில் பெரிய சந்தோஷத்தையும் செல்வ செழிப்பையும் கொண்டு வருங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.